இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எந்த அரசன் மீது மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தை ஆண்ட சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள்தான் தமிழ் மொழி கலாச்சாரத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசிய வீடியோவை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் திருமாவளவன் பேசியிருப்பதாவது: எந்த அரசன் மீதும் எனக்கு மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. கோயில் கருவறைக்குள் இருந்த தமிழ் தூக்கி வீசப்பட்டதெல்லாம் பாண்டிய, சோழ, சேர, பல்லவ மன்னர்கள் ஆட்சியில்தான். வேள்வியும் யாகமும் நடத்தி தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயர்களுக்கு பின்னால் சூட்டிக் கொண்டனர். ராஜராஜன் என்பதும் ராஜேந்திரன் என்பதும் தமிழ் பெயர்களா? வடமொழியிலும் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் அழிவதற்கு காரணமானவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் என திருமாவளவன் பேசியுள்ளார். திருமாவளவன் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை தன் பதிவில் கூறியிருப்பதாவது: திமுக தலைமையிலான ஊழல் ஆட்சியில் தமிழகத்தில் நடக்கும் பல்வேறு முறைகேடுகளுக்கு பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளை குறை கூறி வரும் இண்டி கூட்டணியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தற்போது 1000 ஆண்டுகளுக்கு பின் சென்று தமிழ் மொழியின் செழுமைக்கு காரணமாக இருந்த தமிழக நிலப்பரப்பையும் கடந்து பறந்து விரிந்த ஆட்சியை நிலைநாட்டிய சோழ, பாண்டிய மன்னர்களை குற்றம் சாட்டுகிறார். அவரின் இந்த பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது. ராஜராஜன், ராஜேந்திரன் என்பதெல்லாம் தமிழ் பெயர்களா என கேள்வி எழுப்புகிறார். அப்படியானால் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, தயாநிதி, கலாநிதி போன்ற கோபாலபுரம் குடும்பத்தாரின் பெயர்கள் தானா? தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இதுவரை செய்தது என்ன? தமிழகத்தின் வரலாறு திமுக துவங்கப்பட்ட 1949 இருந்து துவங்கவில்லை. மாறாக மாநிலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தான் துவங்கின என்பதை திமுகவும் அதன் கூட்டணியும் உணர வேண்டும் என அண்ணாமலை கருத்து பதிவிட்டுள்ளார்.